3 காரியங்கள் ரொம்ப பெருசா இருக்கு. ஒன்று நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. நம்பிக்கை அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் இப்படி இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இந்த விசுவாசம் என்பது எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமே கிடையாது. விசுவாசங்கிறது என்னன்னா, ஏதோ ஒண்ணுக்காக இங்க காத்திருக்க வேண்டியதில்லை, அது இப்போதே உங்களுக்கு சொந்தமா இருக்கிறது. உங்க அற்புதங்களோ, உங்களுக்கான பிரேக் த்ரூஸோ, உங்களுக்கான மாற்றங்களுக்காகவோ நீங்க காத்திருக்க மாட்டீங்க. இப்போது அப்படிங்கிற அந்த மண்டலத்துல அதை இப்போதே அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில இங்க இன்னொரு மண்டலத்தை செயல்பட வைக்க முடியும். பேர் தான் விசுவாசம் என்கிற மண்டலம். அந்த மண்டலத்துல எப்பவுமே ஃபியூச்சர் பத்தி அது பேசுறதே இல்லை, எல்லாமே பிரசன்ட்ல இருக்குன்னு சொல்லுது. மக்கள் கடவுளை எதிர்காலத்தின் கடவுளாகவே பார்த்துடுறாங்க. இன்னொரு டைமென்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும், தேவன் இன்றைய தேவனாயிருக்கிறார். He is the God of now. இந்த ரெவலேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில இனி தாமதங்களே இருக்காது. உடனே சில விஷயத்தை நீங்க பெற ஆரம்பிப்பீங்க. நீங்க சில காரியங்களை ரொம்ப நாள் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க, கடவுள் சொல்றார் ரொம்ப நாள் ஆகாது, இன்னைக்கே அது நடக்கும், இப்போதே நடக்கும். ஏன்னா நான் இப்போதே தேவனாயிருக்கேன். And the God of now in the mighty name of Jesus. சுகமாகணும், செல்வந்தர் ஆகணும் நினைக்கும். கடவுள் சொல்றாரு ஒன்னு ஆக்கிட்டேன்னு. ஏன்னா now faith is. லாசரு மரித்து போறான், இயேசு வரார். லாசருவின் சகோதரிகள்லாம் சொல்றாங்க, நீங்க இருந்திருந்தா மரித்திருக்க மாட்டான். அப்ப இயேசு அவங்கள தேற்றுறதோடு மட்டும் இல்லாம ஒரு வார்த்தை சொல்றாரு, கவலைப்படாத, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவங்க சொல்றாங்க, ஆமா, ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான், உயிரோட எழும்புவான். நீ ஒரு நாள் எழுந்திருப்பான் நீ சொல்ற, நான் அதை பற்றி பேசல, இன்னைக்கு எழுந்திருப்பான் அதை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். I am the resurrection. எதிர்காலத்துல ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பேர் நம்பிக்கை, ஆனா இன்னைக்கு நடக்குங்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். நம்ம எல்லாம் நடக்க போகுது இல்லைங்க, முடிஞ்சிடுச்சு. உங்க விஷயமா என்ன நடக்கணுமோ அது நடந்து முடிஞ்சிருக்கு நம்புங்க. Now faith is. மனுஷன் கடவுளால் படைக்கப்பட்டு அவன் கண் விழிக்கும் போதே முடிக்கப்பட்ட ஒரு உலகத்தை தான் பார்க்கறான். இன்னைக்கு பாருங்க, நம்ம மனதுல ஒரு ஓய்வின்றி நம்ம மனது ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு தான் பதில் சொல்றாரு கடவுள், இந்த முதல்ல இந்த மண்டைக்கு சொல்லு, எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லு. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து ஏதோ ஒரு காரியத்துல என்ன பண்ண போறோம்னு குழம்பிட்டு இருக்கீங்க. அந்த காரியத்தை குறித்து இலைப்பற்று நீங்க இருக்கிறீங்க. இப்ப என்ன பண்றது, எனக்காக அதில் ஒன்றை செய்து முடித்து விட்டார். ஃபெய்த் அப்படிங்கிறது எந்த மண்டலத்துக்கு உங்களை எடுத்துட்டு போகுது பாருங்க. அது எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு சொல்லல, அது இப்போது இருக்கும் நிஜத்தை பற்றி உங்களுக்கு பேசுகிறது. ஒரு நாள் இப்படி நடக்கும்னு நம்பி சந்தோஷப்படுற சந்தோஷத்தை விட அது இப்போதே என்னுடையது அப்படின்னு யோசிக்கும் போது வர்ற சந்தோஷம் அதிகமா இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் போலாம். எபிரேயர் 11வது அதிகாரம், ஹீப்ரூ சாப்டர் 11:1 பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஸோ இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், அதை பற்றி இன்னைக்கு பேசுவோம். இந்த எபிரேயர் 11 விசுவாச வீரர்களுடைய பட்டியல் நிரம்பி இருக்கு. அதாவது ஃபெய்த் ஹீரோஸ், அவங்கள பற்றி இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. விசுவாசத்தால் என்னெல்லாம் சாதிச்சாங்க அப்படிங்கிற சாதனையாளர்களின் பட்டியல் தான் இந்த எபிரேயர் 11. நீங்கள் ஒரு முறை அப்படியே கடகடன்னு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது வாசித்தீங்கன்னா, விசுவாசத்தை கொண்டு இவ்வளோ வேலை பண்ணாங்களா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் அந்த ஃபெய்த்தை வேறு விஷயங்களுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரே மாதிரி கிடையாது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சொல்லிகிட்டே வருவார், அப்புறம் திடீர்னு என்ன ஆகிடும்னா, நேரம் இல்லை அதனால் முடிக்கிறேன் அப்படின்னு முடிக்க முடியாமல் என்ன பண்ணியிருப்பார், முடிச்சிருப்பார். அதுதான் அந்த 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற காரியங்கள். தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய வல்லமையை ஒரு மனிதன் அனுபவிப்பது என்பது தேவனை அவன் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதிலிருந்தும் அவனுடைய விசுவாச அளவுகளிலிருந்துமே இந்த அனுபவபூர்வமான அந்த காரியம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது. அதாவது
தேவன் தேவனாக இருக்கிறதுனால எல்லாமே நடக்கிறது இல்லை. தேவன் தேவனாக இருக்கிறதுனால எல்லாமே நடக்கிறது நிஜமாக இருந்தால் எல்லாமே இப்போ எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஒரு தத்துவ ஞானி ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். தத்துவ ஞானின்னு சொல்லிக்கிறாங்க, அதனால் நாமளும் அப்படி சொல்கிறோம். நான் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனிப்பேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது நாமளும் மக்களுக்கு சில கருத்துக்களை பிரசங்கிப்பதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்காக மட்டும் இல்லை, எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரி தேடலில் இருக்கிறாங்க அப்படின்னு கவனிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது ஒருத்தருடைய இது கேட்டுட்டு இருந்தேன். அப்போது அவர் சொல்கிறாரு, கடவுள் மனுஷனை படைச்சாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் மனுஷனை பார்த்தா கடவுள் படைத்த ஆள் மாதிரியே தெரியல. மனிதன் தான் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறான், படைச்சிருக்கிறான். ஏன்னா கடவுளை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இது கண்டிப்பாக மனுஷன் படைச்ச கடவுள் தான் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மனிதனை பார்க்கும்போது கடவுள் படைத்த ஒரு படைப்பு மாதிரி தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலையை பார்க்குறாங்க. அதனால் அவர்கள் அந்த கருத்துக்கு வந்து விட்டார்கள். கண்டிப்பாக இது கடவுள் படைத்த படைப்பாக இருக்கவே முடியாது. இன்றைய நிலையை வைத்து ஒரு முடிவுக்கு வர்றதுனால ஏத்திஸ்டாகவோ அல்லது ஏதோ ஒரு தத்துவத்தை பின்பற்றியோ மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. பட் நமக்கு தான் கதை தெரியும். இது நல்லா இருந்த குடும்பம் இடையில என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. இந்த கெட்டு போனதை ரட்சிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார். அவர் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அது என்னன்னு மனிதன் புரிய அவன் இழந்த அனைத்தையும் மீண்டும் திரும்ப பெறுவான். ஆமென். அவனுடைய வாழ்க்கையில் மீட்பு என்கிற கடவுளுடைய வல்லமை செயல்பட்டு அவனை பார்க்கும்போது உண்மையிலேயே இது கடவுளின் படைப்பு தான். அவன் ஆகாத கல்லாக இருக்கும்போது தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஆனால் அது ஒரு நாள் தலைக்கல்லாக மாறும். ஆமென். அன்னைக்கு பார்த்தா தெரியும் இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலையை நாம் என்ன பண்ணுவோம், அடைவோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை பாருங்கள். அப்போது இது புரியாதனால தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்த்தா கடவுள் படித்த மாதிரியே தெரியல அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சில விஷயங்கள், மனிதர்களுடைய சில காரியங்களை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக தெரியலையே. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கடவுளாக இருக்கிறாரு, அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் மனிதனாக இருக்கிறவன் அவரை எவ்வளோ புரிஞ்சுக்கிறான் அல்லது அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அனுபவபூர்வமாக அதை என்ன பண்ண முடிக்கிறது, அனுபவிக்க முடிக்கிறது. அதனால தான் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது ரொம்ப ஆரம்ப நாட்கள்லேயே இந்த சத்தியங்களை நாம் என்ன பண்ணுறோம், பேசிகிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் நிறைய புதிய வெளிப்பாடுகளை கொடுத்தாலும் இந்த சத்தியங்கிறது ரொம்ப அடித்தளமான ஒரு விஷயமா இருக்குது. நிறைய இதில் ஒரே ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கி பேச விரும்புகிறேன். அது தமிழில் கரெக்டாக வரல, அதனால தான் அது இங்கிலீஷில் சரியாக வருது. அதனால் அந்த லைன் எடுத்து இன்றைக்கி பேச விரும்புகிறேன். தமிழ் எப்படி வருது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஸோ இன்றைக்கி என்ன பேச விரும்புகிறேன், இந்த ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறாங்களே, விசுவாசம்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். விசுவாசங்கிறது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் இன்றைக்கி ஆழமாக பார்க்கலாம். இங்கிலீஷில் எப்படி ஆரம்பிக்க பாருங்க, நவ் ஃபெய்த் இஸ் த அசூரன்ஸ், title deed, confirmation of things hoped for, divinely guaranteed. அதாவது what is faith, விசுவாசங்கிறது என்ன, now faith is, இதுதான் நீங்கள் பேச போகிறோம். எல்லாம் சொல்லுங்கள், now faith is. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், 3 காரியங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. 3 விஷயம். ஒன்று நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. இந்த 3மே ரொம்ப பெருசு. பைபிளில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசித்து பார்த்தோன்னா அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, இம்மூன்றும் பெரியதாக இருக்கிறது. 3 விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று விசுவாசம், இன்னொன்று அன்பு. இந்த 3மே பெரியது. இந்த 3ல் அன்பு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்பிக்கை அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. நம்பிக்கை அப்படின்னா நான் இப்படி இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இன்றைக்கி இப்படி இருக்கிறேன், ஆனால் நாளைக்கு நான் அப்படி இருப்பேன். இன்னைக்கு கடனில் இருக்கிறேன், ஆனால் நாளைக்கு கொடுக்குற ஆளா இருப்பேன்.
இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு தோல்வியில் இருக்கிறேன், ஆனால் நான் எப்படி இருப்பேன்? வெற்றியாக இருப்பேன். ஸோ வருங்காலங்களில், அதாவது என்னுடைய எதிர்காலத்தில் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதை குறித்த ஒரு படம், ஒரு பிக்சர், ஒரு விஷன். அதுக்கு பேர் தான் என்னது? ஹோப். அதுக்கு பேர் தான் ஹோப். ஸோ ஹோப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய பேருக்கு ஹோப்பே இல்லாமல் இருப்பாங்க, நம்பிக்கையே இல்லாமல் இருப்பாங்க. பட் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஆனால் நம்பிக்கையிலேயே வாழ்க்கை போயிட முடியாது. அந்த நம்பிக்கைகளெல்லாம் நிஜங்களாக மாறணும். வீடு இல்லாதனா வீடு கட்டுவேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கிறது. இந்த நம்பிக்கைக்கு எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா நம்பிக்கைங்கிறதே எப்படி தான் வருது? அதுவும் நாம் தேவனை புரிந்து கொள்ளும் போதும் தேவனுடைய வார்த்தையிலிருந்தும் நமக்கு வருது தான் என்னது? நம்பிக்கையாக இருக்கிறது. ஸோ நம்பிக்கை இருக்குது. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? இப்போ இல்லாட்டா கூட நான் இப்படி வந்துடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்குது. ஸோ ஹோப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இந்த விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெய்த்துங்கிறது எதிர்காலம் கிடையாது. ஹோப்னா ஃப்யூச்சர், பட் ஃபெய்த்னா என்ன தெரியுமா? நவ். எல்லாம் சொல்லுங்க, நவ். எப்படி ஆரம்பிக்க பாருங்க, நவ் ஃபெய்த் இஸ். அப்படின்னா என்னன்னா, ஹோப் மீன்ஸ் ஃப்யூச்சர், ஃபெய்த் மீன்ஸ் ப்ரெசன்ட். நவ், நவ் ஃபெய்த் இஸ். அப்போ நாளை நான் அப்படி இருப்பேன், இப்போ வியாதியாக இருக்கிறேன் நான் சுகமாவேன், தரித்திரனாக இருக்கிறேன் நான் செழிப்பேன், வாழ்க்கையில் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் ஒரு நாள் எப்படி இருப்பேன்? நல்லா இருப்பேன். இந்த நம்பிக்கை இது ரொம்ப முக்கியம். இந்த நம்பிக்கையை வைத்தே வாழ்க்கையில் எழும்பின நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்பிக்கைன்னு நம்ம சொல்லும்போது கர்த்தர் மேலே வைக்கிறது தான் நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓடமாக நடப்பட்டு உஷ்ணம் வருகிறதை காணாமல் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். ஸோ இது நம்பிக்கையை பற்றி தான் சொல்லியிருக்குது. கர்த்தர் மேல, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படின்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்பிக்கைக்கான பலன்கள். நம்புனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான பலன்கள். ஆனால் இந்த நிலையை மாத்திரமல்ல, இன்னொரு நிலையை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு பேர் தான் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்கள், ஃபெய்த். இப்போ இந்த ஃபெய்த்துங்கிறது இந்த நம்பிக்கையிலிருந்து இது இன்னொரு டைமென்ஷனில் வாழ்க்கையை பார்க்குறதுக்கு உங்களுக்கு உதவுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பும் முக்கியமாக இருக்குது. ஆனால் இந்த விசுவாசம் என்கிற இந்த காரியம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வந்து செயல்படுகிறது, எப்படி அது வேலை செய்யுது, இது புரிந்து கொள்ளும்போது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குற விதம் இன்னொரு விதத்தில் அதை மாற ஆரம்பிக்கும். இல்லைன்னா அதை இப்படி சொல்லலாம், கனவு காண்டுக்கிட்டே இருக்க மாட்டீங்க, நிஜமாகிக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே. ஆமேன். கனவு நல்லது தான், ஆனால் கனவு கனவாகவே இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாகி போயிடும். அப்புறம் கனவு என்ன தான் மாறணும்? நிஜமாக மாறணும். ஸோ வெறும் நம்பிக்கை நிறைந்த ஒரு எதிர்காலத்தை பார்க்குறது மட்டும் இல்லை, அந்த நம்பிக்கை நிறைந்த எதிர்காலத்தை வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். அது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஸோ இதுக்கு தான் இது ரொம்ப நமக்கு உதவி செய்யும். அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விசுவாசம் என்பது எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமே கிடையாது. விசுவாசங்கிறது என்னென்னா, இப்போ உங்களுக்கு எது சொந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் விசுவாசமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நவ் ஃபெய்த் இஸ். ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை, அது இப்போதே உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நவ் ஃபெய்த் இஸ். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசம் என்பது இப்பொழுதே. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல நம்பிக்கையில் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கி. ஆனால் நம்பிக்கையிலிருந்து வாழ்க்கை எங்கே போகுதுன்னா விசுவாசத்துக்கு நேராக போகுது. ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே ஃபெய்த் ஆரம்பிக்கிறது இல்லை எல்லாருக்கும். எடுத்த உடனே ஹோப் தான் வருது, நம்பிக்கை தான் வருது, ஒரு தரிசனம் தான் என்ன பண்ணுது, வருது வாழ்க்கையில். நம்ம இப்படி வந்துடுவோம், இப்படி இது பண்ணிவிடுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது ஒரு நம்பிக்கை வருது, நல்லா இருக்குது, நடந்தால் நல்லது தான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க.
அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனாலும் நடக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த விசுவாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது இது வந்து அடுத்த நிலைக்கு உங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிற ஒரு அற்புதமான காரியமாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விசுவாசங்கிறது என்னென்னா, இப்போதே அது உங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், இப்போதே அது சொந்தமாக இருக்கிறது. இப்போ எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், இந்த விசுவாசங்கிறது உங்களை எந்த மண்டலத்துக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னா, இப்போதே அது உன்னுடையது. ஆமென். இப்போ சுகம் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சுகம் ஆவீங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆனால் இப்போதே சுகம் உங்களுடையதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பேர் விசுவாசம். ஆமென். நவ் ஃபெய்த் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போதே சுகம் என்னுடையதாக இருக்கிறது. ஆமென். இது எப்படின்னா ஒவ்வொரு கட்டமாக தான் வரணும், இல்லைன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி அழுத்தத்துக்குள்ளே போயிடுவோம். முதல்ல நம்பிக்கையில் இருக்கிறோம், இப்போ நம்பிக்கையிலேருந்து எங்கே மாறி வர்றோம்? விசுவாசத்துக்கு மாறி வர்றோம். நம்பிக்கை வந்து கனவுகள், விருப்பங்கள், யோசனைகள், எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் உண்டாகிறதுக்கு பேர் என்னது? ஹோப். ஹோப் ரொம்ப நல்லது. நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை என்ன பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க அப்படின்னு வேதத்தில் இருக்குது பாருங்களேன். ஸோ அது ரொம்ப நல்லது. நம்பிக்கைன்னு ஒன்று இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் குழம்பிக்கிட்டே இருப்போம். ஆனால் எனக்கு எதிர்காலம் இப்படி இருக்கும்னு நினச்சோன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நாம் இருக்க ஆரம்பிப்போம். ஆனால் வெறும் நம்பிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல், விசுவாசங்கிறது என்னென்னா, நீங்கள் நம்புகிறதை உங்களுக்கு அடைய வைக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நான் நம்புகிறது எனக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். இது பாருங்களேன், இது ஒரு ரெல்ம், இது ஒரு மண்டலம். நீங்கள் நம்பும் எதிர்காலத்தில் எனக்கு நடக்கும்னு நினைக்கிறதும் ஒரு நாள் நடக்க போகுது. ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இங்கே இன்னொரு மண்டலத்தை செயல்பட வைக்க முடியும், இன்னொரு மண்டலத்தில் நீங்கள் வாழ முடியும். அதுக்கு பேர் தான் விசுவாசம் என்கிற மண்டலம். அந்த மண்டலத்தில் எப்போவுமே ஃப்யூச்சர் பற்றி அது பேசுகிறதே இல்லை, எல்லாமே ப்ரெசண்ட்டில் இருக்குன்னு சொல்லுது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருப்பாரா இருக்கிறாரா? இருப்பார்னா எதிர்காலம், நம்பிக்கையாக சொல்கிறது. கர்த்தரின் மெய்ப்பராய் இருப்பார் அப்படி வசனத்தில் இல்லை. வசனத்தில் எப்படி இருக்குது? கர்த்தரின் மெய்ப்பராய். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும், உங்கள் ஒவ்வொரு தேவைக்கும் கர்த்தர் மெய்ப்பராய் இருப்பாருங்க. எப்படியாவது ஒரு மெய்ப்பராக இருப்பாருங்க, உங்களை மேய்ச்சிருவாருங்க. அது சொன்னாலும் நல்லது தான். ஆனால் அது என்னது? நம்பிக்கை. ஆனால் மெய்ப்பராக இருக்கிறாருங்கிறது நம்பிக்கை கிடையாது. நவ் ஃபெய்த் இஸ். இப்போ ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் உங்கள் தேவை எதுவோ அதற்கு அவர் பதிலாக இருக்கிறார். ஆமென். கர்த்தரின் மெய்ப்பராய் இருப்பார் கிடையாது, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறார். நவ். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பேசுது. இப்போ என்ன உங்களுக்கு? நாளை ஒரு நாள். சில பேர்லாம் நாளை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்ன நாளைங்கிறாங்க அப்படின்ட்டு. எத்தனை நாளை? நாளை, அப்புறம் நாளை, அப்புறம் நாளை. சில டீக்கெட்டில் எழுதி போட்டிருப்பான் பாருங்க, இன்று ரொக்கம் நாளை கடன். அப்போ இவன்கிட்ட கடனை வாங்க முடியாது போல, அடுத்த நாள் டீ குடிக்க வந்தால் என்ன போட்டிருக்கோம்? இன்று ரொக்கம். அப்படின்னா என்ன? நாளைன்னு ஒன்று கிடையாது. இப்படியே போயிட்டே இருக்கும் போல். நிறைய பேருக்கு அப்படி ஆகிடுது. நான் இன்னைக்கு மாலையில் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நாளைன்ட்டு போகிறதுக்காக கடவுள் உங்களை கூப்பிடல. கடவுளுடைய ஐடியாவே என்னென்னா, இன்றே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். டுடே இஸ் யுவர் டே. ஆமென். நவ் இஸ் அ டைம். எல்லாம் சொல்லுங்க, டுடே. இன்னைக்கு இது இன்றைய நாள் உங்களுடைய நாளாக இருக்கிறது. இன்றே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். பால் ப்ரீச் பண்ணும்போது எல்லாமே பாருங்களேன், எல்லாமே ஃபியூச்சரில் அப்படி கிடையாது. சில விஷயம் இப்போவுமே இருக்கு. இன்னைக்கு இப்போ பேசும்போது, இன்று இரவு சில காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இன் திஸ் மூமெண்ட், ரைட் நவ், இப்போ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆமென். இப்போதே அது தோன்றும், அதை நீ காண்பாய். ஆமென். நவ் ஃபெய்த் இஸ். எல்லாமே வரப்போகுது அப்படியே போயிட்டு இருக்கிறது கிடையாது பாருங்க. இல்லைங்க, சிலது இப்போதே. அதனால தான் சொல்றாரு, இன்றே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். ரட்சணிய நாள்னா என்னைக்கோ ஒரு நாள் அப்படி வெயிட் பண்ணிட்டு இல்லைங்க.
அவங்க எப்படி வெயிட் பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு, இன்று ரட்சிப்பு, இன்றைய ரட்சணை நாள்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு தான் உங்கள் சுகத்தின் நாள், இன்னைக்கு தான் உங்கள் தரித்திரம் உங்களை விட்டு நீங்கி போகிற நாள். ஆமென். கடவுள் பேசும்போது எப்படி தான் பேசுகிறாரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இன்னைக்கு, இப்போ, இந்த மூமெண்ட்ல உங்களுக்கு ஒன்று நிஜமாக இருக்குது, அதை பற்றி பேசுறதுக்கு பேர் தான் ஃபெய்த். அப்போ இன்றைய ரட்சணையினால் இதுவே அனுக்கிரக காலம். ஒரு ஃபேவருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஒரு ஃபேவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படி கிடையாது. இதுதான் ஃபேவர். இன்னைக்கு உங்களுடைய ஃபேவருடைய நாள், இன்றைக்கு தான் உங்களுடைய தயவின் நாள். அப்போ எல்லாமே ப்ரெசண்ட்ல இருக்கிறது, இப்போவுமே அது எனக்கு நிஜமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் விசுவாசமாக இருக்கிறது. நாளை, ஒரு மாதம் கழித்து, ஒரு நாள், ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்பா அப்படிங்கிறதெல்லாம் ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சரில் ஒன்றை யோசிக்கிறது கிடையாது. ப்ரெசன்ட், நவ். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பார் அல்ல, இருக்கிறார். இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ எனக்கு சில காரியங்கள் நடக்கணும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்னா, எதிர்காலத்துக்கு பார்க்க வேண்டியதில்லை, இப்போ இந்த நாளுக்காக நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பார் அல்ல, இருக்கிறார். ஆமென். The Lord is my shepherd. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. கர்த்தரின் மேய்ப்பராய் இருந்தார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருப்பார், அப்படி கிடையாது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறார். கடவுளே எப்படி தன்னை வெளிப்படுத்துறாருன்னா, இருக்கிறவராய் இருப்பவர் கிடையாது, இருக்கிறவராய் இருப்பவர் ஆக்கிட்டாங்க நிறைய பேர். இருக்கிறவராய் இருப்பவர். இப்போ உங்க வாழ்க்கையின் எந்த காரியத்திற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஸோ நிறைய நேரத்தில் மக்கள் கடவுளை எதிர்காலத்தின் கடவுளாகவே பார்த்துடுறாங்க. ஒரு விதத்தில் அது நல்லதாக இருந்தாலும், இன்னொரு டைமென்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் இன்றைய தேவனாக இருக்கிறார். God is a God of now. God is a God of now. தேவன் இன்றைய தேவனாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இந்த பொழுதின் தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த நிமிடத்தின் தேவனாய் இருக்கிறார். இந்த நிமிஷத்திலையும் அவர்தான் தேவன். இந்த நிமிஷத்திலையும் உங்களுக்காக நடக்க வேண்டிய அற்புதங்கள், உங்களுக்காக திறக்க வேண்டிய காரியங்கள், உங்களுக்கு முடிய வேண்டிய விஷயங்கள் இந்த நிமிஷத்தில், இந்த பொழுதில் அது உங்களுக்காக முடியும். ஆமென். நாளை கிடையாது, பிறவு கிடையாது, எப்போதோ ஒரு நாள் கிடையாது. இருக்கிறவராய் இருக்கிறவர். I am that I am. I am the God of now. அவர் ஏதோ நாளைய கடவுள் அல்லது நேற்றைய கடவுள் கிடையாது. நான் சொல்கிறேன், அவர் இன்றைய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு, இப்பொழுது. எல்லாம் சொல்லுங்க, இன்றைக்கு, இப்பொழுது. ஆமென். அதனால தான் பாருங்கள், இந்த விசுவாசங்கிறது எப்போதோ வாழ்க்கையில் நடக்கிறது ஒரு காரியத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறது இல்லை, இப்போ அது என்னுடையதாக இருக்கிறது. Now faith is. Now faith is. இப்போதே அது என்னுடையதாக இருக்கிறது. அப்போ நாளை அல்லது மறுநாள் அப்படிங்கிறது இல்லை, இன்றைய தேவன். தேவன் இன்றைய தேவன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் எப்போவுமே நாளைக்கு என்ன அப்படியே சொல்லிட்டு இருப்பார் கிடையாது. இப்போ யாராவது பிள்ளை பசிக்குன்னா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு சாப்பாடு தரம்பீங்களா? இப்போ உடனே ரெடி பண்ணி கொடுப்பீங்க. அப்போ தேவன் வருங்காலத்தின் தேவன் அல்லது கடந்த காலத்தின் தேவன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, தேவன் இன்றைய தேவனாக இருக்கிறார். இந்த பொழுதின் அவர் தேவனாக இருக்கிறார். இந்த நிமிடத்தின் அவர் தேவனாய் அவர் இருக்கிறார். இது புரியும் போது இந்த விசுவாச மண்டலத்தில் நம்ம வாழ ஆரம்பிப்போம். விசுவாச மண்டலத்தில் எப்போவுமே விசுவாசங்கிறதே என்னன்னா, அது எதிர்காலத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது. அது எப்பொழுதுமே இப்போதே அது உன்னுடையதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஃபெய்த். ஆமென். சுகம் உன்னுடையதாக இருக்கிறது, வெற்றி உன்னுடையதாக இருக்கிறது, செழிப்பு உன்னுடையதாக இருக்கிறது. இப்போதே அது உன்னுடையது, இப்போதே அது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசமாக இருக்குது. லாசரு மரித்து போகிறான்.
ஸோ ஏசு வந்து வரார். அப்போது லாசருவின் சகோதரிகள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இருந்திருந்தா அவன் வந்து இப்படி மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏசு வந்து அவங்கள தேற்றுறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கவலைப்படாத, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ உடனே அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது அந்த சகோதரிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, ஆமாம், ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான், உயிரோட எழும்புவான். வேத வாக்கியத்தில் இருக்குது, நாங்கள் அதெல்லாம் புரிஞ்சிருக்கிறோம். அதற்கு மார்த்தால் உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாளில் அவனும் என்ன பண்ணுவான், உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். இப்போ இவ சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கா? ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இல்லை, கரெக்டாக தான் சொல்கிறா. உயிர்த்தெழுதல்னு ஒன்று நடக்கும். அப்போ எல்லாரும் மரித்த எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க, உயிரோட எழும்ப போகிறாங்க. ஸோ அதற்கு மார்த்தார் உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். இப்போ இவளுக்கு ஒரு தியாலஜி விளங்குது. என்ன தியாலஜினா, கண்டிப்பாக ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான், இப்போ சரீரத்தில் நான் வந்து எனக்கு பிரியமான என்னுடைய சகோதரனையோ யாரையோ ஒருத்தரை நான் இழந்திருந்தாலும் ஒரு நாள் நான் அவங்கள என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக பார்ப்பேன். அப்படிங்கிறது நம்பிக்கை. கரெக்டாக? அப்படிங்கிறது நம்பிக்கை. கண்டிப்பாக அது நடக்கும். அதாவது நம்பிக்கைன்னா வருங்காலத்தில் நடக்கும் ஒரு காரியத்துக்கு பேர் தான் என்னது, நம்பிக்கை. வருங்காலம், அதாவது சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, நம்பிக்கைனா வருங்காலம், விசுவாசம்னா இப்போது. இப்போ இப்படி சொன்ன உடனே இயேசு என்ன சொல்கிறாரு பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஜீசஸ் said to her, I am the resurrection and the life. அதாவது இவங்க உயிர்த்தெழுதலுங்கிறது ஒரு சம்பவமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், எம்மா, உயிர்த்தெழுதலுங்கிறது ஒரு சம்பவமாக நீ நினைக்கிற, பட் உயிர்த்தெழுதலுங்கிறது ஒரு சம்பவமாக இருந்தாலும் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, கவனிங்க. அதாவது என்ன சொல்கிறாரு, நீ வந்து ஒரு நாள் எழுந்திருப்பான்னு நீ சொல்கிற, நான் அதை பற்றி பேசலை, இன்னைக்கு எழுந்திருப்பான் அதை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். I am the resurrection and life. அப்போ எதிர்காலத்தில் ஒன்று நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பேர் நம்பிக்கை, ஆனால் இன்னைக்கு நடக்குங்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமென். இப்போதே எல்லாம் சொல்லுங்க, இப்போதே எல்லாம் சொல்லுங்க, now faith is. சொல்லுங்க, விசுவாசம் என்றால் அது இப்பொழுதே, இப்போதே அது என்னுடையதா இருக்கிறது. அப்போ எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் உயிரோட எழும்புவார். ஆனால் இயேசு சொன்னது இப்போதே. எல்லாம் சொல்லுங்க, இப்போதே. now faith is. எல்லாம் சொல்லுங்க, now faith is. இப்போதே அது என்னுடையதா இருக்கிறது. உயிர்த்தெழுதலோ சுகமோ விடுதலையோ அற்புதமோ அதிசயமோ அது இப்போதே என்னுடையதா இருக்கிறது. ஃபெய்த் அப்படிங்கிறது எந்த மண்டலத்துக்கு உங்களை எடுத்துகிட்டு போகுது பாருங்க. அது எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு சொல்லலை, அது இப்போது இருக்கும் நிஜத்தை பற்றி உங்களுக்கு பேசுகிறது. இப்போதே இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற உங்களுக்கு, இப்போதே இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கு எது சொந்தம் என்று சொல்வது தான் விசுவாசமாக இருக்கிறது. அதனால தான் நம்பிக்கை, ஒரு நாள் இப்படி நடக்கும்னு நம்பி சந்தோஷப்படுற சந்தோஷத்தை விட அது இப்போதே என்னுடையது அப்படின்னு யோசிக்கும் போது வர்ற சந்தோஷம் அதிகமாக இருக்கு. ஆமென். கடவுள் பாருங்க, எதையுமே பெறவு செய்யலான்னே சொல்ல மாட்டார். இப்படியே சொல்லிட்டே அவர் இருக்கிறார் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இன்றைய தினம், ஆமென், இந்த நாளில், ஆமென், கடவுள் இன்றைய கடவுளாக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்கிறாங்க, நாளைக்கு வந்து சுகமாக கூடாதா அப்படி கேட்குறாங்க. நாளைக்கு வந்து சுகமாக கூடாதா? ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, எப்பா இன்னைக்கும் அவர் தான் கடவுள். ஆமென். He is the God of now. இந்த ரெவலேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி தாமதங்களே இருக்காது. உடனே சில விஷயத்தை நீங்கள் பெற ஆரம்பிப்பீங்க. ஆமென். லேட்டாக
தாமதமாக அப்படி நீங்கள் பெற மாட்டீங்க. நீங்கள் எல்லாவற்றையும் ரொம்ப சீக்கிரமாய் உடனடியாய் நீங்கள் பெறுவீர்கள். ஆமென். இது ஒரு ரெவலேஷன் தான் பாருங்கள். இந்த இது இந்த இது இது ஒரு வெளிப்பாடாக உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் நம்பிக்கையில் மட்டும் இருக்காமல் விசுவாசத்தில் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா விசுவாசங்கிறது உங்களை எதிர்காலத்தில் எப்படி இருப்போம் அப்படின்னு சிந்திக்காமல் இன்னைக்கு அது என்னுடையதுன்னு சொல்லுவீங்க. Now faith is. எல்லாம் சொல்லுங்கள், now faith is. ஆமென். இப்போதே அது என்னுடையதாய் இருக்கிறது. ஒரு நாள் இது என்னுடையதாக இருக்கும் அப்படிங்கிறது வேற, இப்போதே அது என்னுடையது. ஆமென். இந்த எபிரேய மொழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த எபிரேய மொழியில் அவங்களுடைய இலக்கணமே எப்படி இருக்குதுன்னா, ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் அப்படி வரவே வராது. எல்லாமே இப்படி தான் இருக்கும், ப்ரெசண்டில் தான் இருக்கும். எபிரேய மொழியில் எல்லாமே எப்படி தான் இருக்குது, ப்ரெசண்டில் தான் இருக்குது அவங்களுக்கு. அப்போ பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு. ஒரு விஷயத்தை சொல்லணுன்னா, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர், எல்லாமே ப்ரெசண்டில் தான் இருக்கும். அவங்களுக்கு எதிர்காலம் வருங்காலம் அப்படி யோசிக்கவே மாட்டாங்க. அதனால தான் அவங்களுடைய எல்லா காரியமும் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க எதையுமே எதிர்காலத்தின் காரியமாக பேசுகிறதே இல்லை. எல்லா காரியத்தையும் எப்படி தான் பேசுகிறாங்களாம், நிகழ்காலத்தின் காரியமாகவே பேசுகிறார்கள். நான் சொல்கிறேன், தேவனும் அப்படிப்பட்ட தேவன் தான் இருக்கிறார். God is the God of now. ஆமென். கர்த்தர் உங்கள் மெய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். அப்போ ஏதாவது ஒன்று நாளைக்கு தான், அடுத்த மாதம் தான் அப்படின்னு யோசிக்காதீங்க. தேவன் இப்பொழுதின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த நொடி பொழுதின் அவர் தேவனாய் இருக்கிறார். இந்த க்ஷணத்தின் தேவனாய் அவர் இருக்கிறார். இது விளங்கும் போது உங்கள் அற்புதங்களோ, உங்களுக்கான பிரேக் த்ரூஸோ, உங்களுக்கான மாற்றங்களுக்காகவோ நீங்கள் காத்திருக்க மாட்டீங்க. நீங்கள் இப்போது அப்படிங்கிற அந்த மண்டலத்தில் அதை இப்போதே அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அப்போ இது ஒரு ரொம்ப முக்கியமானது பாருங்கள். நம்பிக்கையிலிருந்து நம்ம வாழ்க்கை எங்கே வருது? விசுவாசத்துக்கு வருது. நம்பிக்கையே நல்லது தான், நம்பிக்கை ஒன்றும் நான் குறைச்சி சொல்லலை. ஆனால் நம்பிக்கை என்பது கனவு, நம்பிக்கை என்பது வருங்காலம். ஆனால் விசுவாசம் என்பது நிகழ்காலமாக இருக்கிறது. இப்போதே அது என்னுடையது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். நாளைக்கு அதை பார்க்கலாம். சீசர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அறுப்புக்கு இன்னும் இவ்வளோ நாள் ஆகும்னு சொல்கிறீங்க. இயேசு சொல்கிறாரு யோவானில், அறுப்புக்கு இன்னும் 6 மாதம் ஆகும், 10 மாதம் ஆகும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அறுப்புக்கு வயல் நிலங்கள் இப்போதே ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இப்போதே அறுவடை ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென். இயேசு பேசின நிறைய காரியங்கள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, the harvest is now. நீங்கள் இன்னும் நாள் ஆகுங்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போதே வயல் நிலம் அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். யோவான் 4:35 பாருங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? இன்னும் 4 மாதம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னங்க இது வித்தியாசமாக இருக்கு? 4 மாதம் ஆகும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு. யார் சொன்னா 4 மாதம் ஆகும்னு? ஒரு இரவு, ஒரு நொடி பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் மாற்ற, செய்ய, திருப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இது என்னன்னா தேவனை பெருசா பார்க்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? 4 மாதம் ஆகும் நம்ம நினைக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே. எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுதே. ஃபெய்த்னா என்ன? எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுதே. ஆமென். Do you not say it is still your month until the harvest comes? Look, I say to you, raise your eyes and look at the field and see,
they are wait for harvest. நீ அதுக்கு காத்திருக்கிறதுப்பா, ஆனால் அறுவடை உனக்காக காத்திருக்கு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க now. எல்லாம் சொல்லுங்க harvest is now. Blessing is now. Amen. Healing is now. Prosperity is now. Amen. Now. தேவன் எப்போவுமே நாளைக்கு செய்வார் இப்படியே யோசிச்சுட்டே இருக்காதீங்க. தேவனை இன்றைய தேவனா பாருங்க. God is a God of now. அவர் இன்றைய தேவனாய் அவர் இருக்கிறார். சொல்றாரு, நீங்க 4 மாசம் ஆகும் சொல்றீங்கப்பா, ஆனா நீங்க 4 மாசம் ஆகும் சொல்ற விஷயத்த இப்போதே நான் உங்களை பார்க்க வைக்கிற தேவனாக இருக்கிறேன். நான் இப்போதைய தேவனாய் இருக்கிறேன். இதெல்லாம் முடியுது கொஞ்சம் லேட் ஆகும் பிரதர், இதெல்லாம் இதாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் பிரதர். கரெக்டு, சில காரியங்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் எல்லா காரியமும் அப்படி கிடையாது. சில விஷயத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் உடனடியாய் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த வெளிப்பாடு ரொம்ப அவசியம். பாருங்கள், சில நேரம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்பிட்டு இருக்கிறத கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இன்றைக்கி இரவு நான் உங்கள்கிட்ட பேசுகிறது பரவாயில்ல, சேலஞ்ச் பண்ணாலும் இதுதான் உண்மையாக இருக்குது. ஆமென். 4 மாதம் ஆகாதுங்கிறார், ரொம்ப லேட் ஆகாதுங்கிறாரு. வழக்கமாக என்ன சொல்லணும், இன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கூப்பிட்டு இன்றைக்கி என்று கேட்டுறாத, வழக்கமாக இன்னொரு 4 மாதம் ஆகட்டும் அப்படி தான் சொல்லணும். ஆனால் இவர் 4 மாதம் ஆகணும்னு சொல்கிற ஒரு விஷயத்தை கூப்பிட்டு அப்படி அதை 4 மாதம் ஆகும் நான் சொல்கிறேன், இன்றைக்கே அது உனக்கு ஆகும் அப்படிங்கிறாரு. ஆமென். இப்படி பிரசங்கம் பண்ணவே முதல்ல முடியாது பாருங்களேன். என்ன பிரதர் இன்னைக்கேன்ட்டீங்க அப்படின்னு, இன்னைக்கேன்னு நான் என் பாக்கெட்டில் இருந்தால் தரப்போகிறேன், அவர் தரவேன்னு சொல்லியிருக்கிறார், நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். ஆமென். ஆமாங்க, நான் அவர் வார்த்தையை உங்களுக்கு பேசும்படியாக வந்திருக்கிறேன். நான் நம்புகிறேன் இன்றைக்கே சில காரியத்தை அவர் செய்யக்கூடியவர், இப்போதே அவர் ஒன்றை செய்யக்கூடியவர். கூப்பிட்டு சொல்கிறார், அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே, எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உன் கண் திறக்கப்பட்டா, உன் கண்ணில் ஒரு புரிதல் வருச்சுன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் இப்போவுமே ரெடியாக இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, இப்போதே ரெடியாக இருக்கு. ஆமென். இப்போதே அது ஆயத்தமாக இருக்கிறது, இப்போதே அது என்னுடையதாக இருக்கிறது. ஆமென். இப்போதே அது எனக்கு சொந்தமாக இருக்கிறது, இப்பொழுதே அது என்னுடையதாக இருக்கிறது. இப்படி பார்க்கும்போது அது வெளியில் வந்துடுதுங்க உடனே. Now faith is. அதனால அதான் God's language. தேவன் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது இல்லை, நம்பிக்கையின் தேவன். ஆனால் அவர் நம்பிக்கையின் தேவன் மட்டுமல்ல, அவர் விசுவாசத்தின் தேவனாக இருக்கிறார். இஸ் a God of faith, not just a God of hope. அவர் வெறும் எதிர்காலத்தை பற்றி மாத்திரம் பேசுகிற தேவன் அல்ல, இப்போதை குறித்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இதோ வயல் நிலங்கள் இப்போதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது. ஆமென். நீங்கள் சில காரியங்களை ரொம்ப நாள் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் கடவுள் சொல்கிறார் ரொம்ப நாள் ஆகாது, இன்றைக்கே அது நடக்கும், இப்போதே நடக்கும். ஏன்னா நான் இப்போதே தேவனாக இருக்கிறேன். I am the God of now in the mighty name of Jesus. Amen. ரேக்லாமா ஷாட்டாலா ப்ரோகோ தேரே. வாழ்க்கையில் இப்படி தேவனை இப்படி பார்த்தா இப்படி வாழ்க்கையில் நீங்கள் காரியங்களை என்ன பண்ண முடியும், அனுபவிக்க எப்பமோ நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடுறாரு, ஆபிரகாமை கூப்பிட்டு இப்படி சொல்கிறாரு, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் அப்படி சொல்ல. என்ன சொன்னார்? நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன். அப்படின்னா என்ன? I have made thee the father of many nation. நான் உன்னை அப்பாவை ஆக்கிட்டேன். ஆமென். You are the father of many nation. ஒரு நாள் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய் அப்படி சொல்ல. இப்போதே, now, இப்போதே நான் சொல்றேன், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துவேன் அப்படி சொல்ல, ஏற்படுத்தினபடியால். எல்லாம் சொல்லுங்க, ஏற்படுத்தினபடியினால். இட்ஸ் a done deal. முடிந்தது. நடக்க போகிறதை பற்றி பேசவில்லை, நடந்து முடிந்து விட்டது, அது உன்னுடையதா இருக்கிறது.
ஓ ரம்மா காத்தேரே. இந்த வெளிப்பாடு நமக்கு வேணும் பாருங்க. நம்ம எல்லாம் நடக்க போகுதுன்னு இல்லைங்க, முடிஞ்சிடுச்சு. உங்க விஷயமா என்ன நடக்கணுமோ அது நடந்து முடிஞ்சிருக்குன்னு நம்புங்க. Now faith is. அப்போ தகப்பன் ஆக்குவேன் கிடையாது, தகப்பன் ஆக்கினேன். எல்லாம் சொல்லுங்க, ஆக்கினேன். உன்னை அப்பாவை ஆக்கிட்டேங்கிறார். குழந்தை இன்னும் பிறக்கல, ஆனால் என்ன சொல்லிட்டாரு? ஆக்கிட்டேன், நான் உன்னை தகப்பனாக ஆக்கி விட்டேன். அப்போ ஆகணும்னு நினைக்காத, ஆயிட்டேன்னு. அதுதான் விஷயம் பாருங்களேன். நிறைய விஷயம் சுகமாகணும், செல்வந்தர் ஆகணும்னு நினைக்கும். கடவுள் சொல்றாரு உன்னை ஆக்கிட்டேன்னு. ஏன்னா now faith is. எப்படியாவது முன்னேறணும், எப்படியாவது வாழ்க்கையில வந்துடணும் அப்படியே நினைக்காத. என்னை ஆக்கி விட்டார், நான் செல்வந்தனாய் மாறி இருக்கிறேன், அவருடைய தழும்புகளால் நான் குணம் ஆனேன். அப்படின்னா என்னன்னா ஆயிட்டு. எல்லாம் சொல்லுங்க, ஆகிவிட்டது. எல்லாம் சொல்லுங்க, நடந்து விட்டது. ஆமென். என்னை தகப்பனாக்கி விட்டார், சாராளை தாயாய் மாற்றி விட்டார், என்னை சுகமாக்கி விட்டார். ஆமென். என்னை செல்வந்தனாக்கி விட்டார், என்னை நீதிமானாக்கி விட்டார், என்னை ஆசீர்வதித்து விட்டார். அப்போ இது எதுவுமே நடக்க போற மாதிரியே சொல்லலையே. எப்படி சொல்லியிருக்குது? நடந்து முடிந்த மாதிரி இருக்குது எல்லாமே. அப்போ கடவுள் சொல்றாரு, நடந்து முடிந்ததாவே எடுத்துக்கோ, அதான் உண்மை. எப்போ நீ அப்படி எடுத்துக்கிறையோ அப்போ அது உன் வாழ்க்கையில நிஜமா வர்றதை நீ பார்க்க ஆரம்பிப்ப அப்படிங்கிறார். ஆமென். நான் எப்படியாவது தகப்பனாகணும், நான் எப்படியாவது தாயாகணும், நான் எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும்னு யோசிக்காத. உன்னை ஆக்கினேன். அதுக்கு அடையாளமாக உன் பேரை மாற்றி விடுறாரு. இனி உன் பேர் என்ன கிடையாது? ஆபிராம் கிடையாது, ஆப்ரஹாம். ஆப்ராம்னா தகப்பன், ஒரு சிறிய தகப்பன், அவ்வளோதான். ஆனால் ஆப்ரஹாம்ங்கிறது எக்ஸால்டட் ஃபாதர், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், உயர்ந்த தகப்பனை அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்ன பண்றாரு? மாத்துறாரு. த ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன். அதில் வருது பாருங்க, எக்ஸால்டட் ஃபாதர். ஏப்ரஹாம்னா உயர்ந்த ஒரு தகப்பன். ஆனால் ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லும்போது த ஃபாதர் ஆஃப் மல்டிடியூட். த ஃபாதர் ஆஃப் மல்டிடியூட். பேரை மாத்திட்டார். பேரை மாற்றி இன்னிலேருந்து உன் பேர் என்னது? இன்னிலிருந்து உன் பேரு ஆவேன் கிடையாது, ஆகிவிட்டேன். ஆமென். நடக்க போதே கிடையாது, நடந்துடுச்சு எனக்கு. ஆமென். நடக்குமா பிரதர்? நடக்கவே மாட்டுக்கு பிரதர். இந்த லாங்குவேஜையே மாத்துங்க. ஸ்பீக் காட்ஸ் லாங்குவேஜ். அது என்னுடையதுன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த விசுவாச மண்டலத்தில் வாழ்றது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நம்பிக்கையில் வாழ தெரியுது, ஆனால் விசுவாசத்தில் வாழ தெரிய மாட்டேங்குது. நம்பிக்கையிலே வாழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா கனவுலேயே போயிட்டே இருக்கும். ஆனால் விசுவாசத்தில் வாழும்பொழுது தான் கனவு நிஜமாக மாறும். ஆமென். நான் சில இதெல்லாம் எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஆண்டவர் பேசுனதை கவனிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏற்படுத்தினேன்ட்டார். இப்போ உங்களை குறித்து என்ன, இனிமே ஏதோ செய்ய போறாரோ, இனிமே எப்போ நடக்க போகுது இப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் அப்படி தான் யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, கல்வாரியில் நான் எப்போ தரித்திரன்னா மாறணும், அன்னைக்கே நான் உன்னை செல்வம் தானே ஆக்கிட்டேன், உன்னை ஐஸ்வர்யவானா ஆக்கிட்டேன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான், உன்னை சுகமாக்க போறேன் அப்படி சொல்லலை. என்ன சொல்லிட்டாரு? அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆவீர்கள். அப்படி கிடையாது, ஆனீர்கள். இப்போ ஏசாயா 53 ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவருடைய தழும்புகளால் நாம் குணமாவோம். எதிர்காலத்தை பார்த்து சொல்றார். ஏன்னா இயேசு வந்து இன்னும் என்ன பண்ணல, மரிக்கலை. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன ஆவோம்? குணமாகிறோம் அப்படின்னு ஃபியூச்சரை பார்த்து சொல்றார். மேத்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா சொன்னார குணமாகும்ன்ட்டு, இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன ஆகிட்டு இருக்காங்க? சுகம் ஆகிட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் குணம் ஆகிட்டே இருக்காங்க. ஆனால் பேதுரு எழுதும்போது எப்படி எழுதுறாரு? சிலுவைக்கு அப்புறம் எழுதுறாரு. அவர் எழுதும்போது எப்படி எழுதுறாரு? அவருடைய தழும்புகளால் குணம் மானீர்கள். ஆமென். அந்த கவுனிங்க, சிலுவையிலே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். எல்லாம் சொல்லுங்க, குணம் ஆனீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குணமானீர்கள். ஆமென். நீங்க குணம் ஆவீங்க இல்ல, குணம் ஆனீர்கள்.
Because faith is now. Now faith is. எனக்கு ஒன்று நடக்க போகிறது அல்ல, எனக்கு ஒன்று நடந்து முடிந்திருக்கிறது. இது விளங்கணும் பாருங்க. இதுதான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வெளிப்பாட்டின் பிரசங்கமே. இதுதான். எனக்கு நடக்க போகுது, நடக்க போகுது, நடக்க போகுதுங்கிறதே ஒரு நல்லது தான். ஏன்னா நம்பிக்கையாக இருக்குது, நடக்க போகுதுங்க, நல்லது நடக்க போகுதுங்க. ஆனால் இது எப்படி தெரியுமா? நடக்க போகிறத பற்றியே பேசலை, உங்களுக்கு நடந்திருக்கு தெரியுமா? எப்படி சொன்னால் எப்படி இருக்கும் பாரு. என்னது நடந்துடுச்சு? ஆமாங்க, நீங்கள் ஐஸ்வர்யவனாய் மாற்றப்பட்டுட்டீங்க, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆயிட்டீங்க, நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டுட்டீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டீர்கள். நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆசீர்வாதம் என்னைக்காவது வருமா? இந்த கூட்டத்தில் வருமா? அடுத்த கூட்டத்தில் வருமா? அவர் ஜெபம் பண்ணா வருமா? உபவாசிச்சா வருமா? எப்படி வருமா அப்படின்னே பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது ஃபெய்த் இஸ் நவ். அப்படின்னா என்ன? எல்லாம் ரெடியாக இருக்குது, இன்றைக்கே அது உன்னுடையது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க திடீர்னுட்டு? இல்லை, இதுதான் செய்தியே. அப்படி தான் ஆண்டவர் பேசுகிறார். ஜோஷுவா 1ஆம் அதிகாரம் பாருங்கள். ஒரு தேசத்தை கடவுள் வாக்கு பண்ணார், கானானுக்கு போவோன்ட்டு இப்படி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு தலைவரே முடிச்சிட்டார், மோசையோட அவரே போயிட்டார். ஆனால் இப்போ ஆண்டவர் யோசுவா கிட்ட பேசுகிற அந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஜோஷுவா 1ஆவது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஜோஷுவா 1:2-3. என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். கவனிங்க, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேனா கொடுத்தேனா? ஐ ஹாவ் கிவன் யூ. அதாவது நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு தந்தேன். கொடுப்பேன் என்பது வேறே, கொடுத்தேன் என்பது வேறே. கானானை கர்த்தர் எனக்கு தருவார் இப்படியே போகாத, கானான் என்னுடையதுன்ட்டே போ. புரியுதா? ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? போர் நடக்கும், என்ன ஆக போகுதுன்னு தெரியாது, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி போல ஜோஷுவா என்ன ஒரு அஷூரன்ஸோட, என்ன ஒரு தெளிவோட அவர் போறாருன்னா, அந்த தேசத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்து விட்டார், அது இப்போதே எங்களுடையதாக இருக்கிறது. ஆமென். அது இனிமே தான் அது எங்களுடையதாய் மாறப்போகிறது இல்லை. நவ் ஃபெய்த் இஸ், இப்போதே அது எங்களுடையதாக இருக்கிறது. நான் அதை உனக்கு கொடுத்தேன். நல்லா புரியுதுங்களா? கொடுப்பேன் என்பது வாக்குத்தத்தம் இல்லையா? கொடுப்பேன், கொடுப்பார், சரி, அதுவும் நல்லது தான். கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார்னா கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இது எப்படின்னா, இது கொஞ்சம் வேற. நம்பிக்கையை மட்டும் வேதத்தில் சொல்லிடல, வேதத்தில் விசுவாசத்தை பற்றி பேசுது. நீங்கள் நம்பிக்கை தளத்திலையும் சில நன்மைகளை பார்க்கலாம், ஆனால் விசுவாச தளத்துக்கு நீங்கள் வரும்பொழுது நன்மை கொட்டி கிடக்கும், எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆமென். அங்கே எப்போதும் எதிர்காலத்தை குறித்த சிந்தனை இருக்காது, இப்போதே அது என்னுடையதுங்கிறதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அப்போ கவனிங்க, மோசே சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். எல்லாம் சொல்லுங்க, கொடுத்தார். ஆமென். கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னுடையதாய் இருக்கிறது. இட் இஸ் மைன். இனிமே எனக்கு தரப்போறாரு, இனிமே என் வாழ்க்கையில் நான் ஒரு நாள் பார்க்க போறேன், இல்லை, அது என்னுடையது. கல்வாரி சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்ட எல்லா நன்மைகளும் என்னுடையது. அதனால தான் இந்த மெசேஜே என்ன மெசேஜ்னா, முடிந்தது அப்படிங்கிறது தான். இட் இஸ் finished. போய் சொல்லுங்க. என்னதை போய் சொல்லுங்க? முடிந்தது. எல்லாம் சொல்லுங்க, முடிந்தது. முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை, ஆனால் முடிந்தது என்பதுதான் செய்தி. The war is over. The battle is over. ஏசாயா 40 பாருங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஏசாயா 40:1. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடியும் என்று சொல்லுங்களா? போர் என்ன பண்ணுச்சு? போர் முடியும் அப்படின்னாலும் நம்பிக்கை தான். எப்படியாவது போர் முடியும், ஒரு நாள் முடியும்,
என்னைக்கு முடியும் தான் தெரில, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் முடியும், சண்டை ஒரு நாள் முடியும் அப்படின்னு சொல்கிறது வேற. ஆனால் இங்கே எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாகவும் இல்லை, பாவம் ஒரு நாள் மன்னிக்கப்படும் இல்லை, நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஆமென். மெசேஜ் என்ன தெரியுமா? The war is over. என்ன வார்த்தை பாருங்க, அதன் போர் முடிந்ததுன்னு போய் சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ முடிந்ததுங்கிறது தான் செய்தியே. முடிய போகிறதுங்கிறது கூட நம்பிக்கை தான், ஆனால் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் நம்புறீங்களா? நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, உங்கள் எதிர்காலத்துக்கு, உங்கள் சுகத்துக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் அற்புதத்துக்கு, உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க அத்தனைக்கும் என்ன வேணுமோ அத்தனை விஷயத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறாருங்க. இட் இஸ் ஃபினிஷ்ட். இதை உங்களால் நம்ப முடியுதா? இதுதான் செய்தியே. இட் இஸ் ஃபினிஷ்ட். இது புரிஞ்சாலே, இப்போ முடிஞ்சதுன்னு புரிஞ்சாலே உள்ளத்துக்குள்ள இளைப்பாறுதல் வர ஆரம்பிச்சிடும். நம்ம முடிய போது தெரியல, முடிஞ்ச பிறகு பார்க்கலாம், முடிஞ்சாதான் தெரியும் இளைப்பாறணுமா என்னங்கிறது, அப்புறமா பார்த்து தான் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. முடிந்ததுங்கிறார். உன் ஜீவனுக்காக, உன்னுடைய நலனுக்காக, உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக, உன் வாழ்க்கையின் எதிர்காலங்களுக்காக எதுவோ அனைத்துமே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ஃபினிஷ்ட். சிலுவையிலையும் அதே தான் சொல்றாரு இல்லையா? இட் இஸ் ஃபினிஷ்ட். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். எஸ், இட் இஸ் ஃபினிஷ்ட். ஆமென். இது நமக்கு வரணும் பாருங்க. நம்ம எல்லாம் இனிமே நடக்க போகுது, இனிமே தான் வரப்போகுது, இனிமே தான் உண்டாக போகுதுன்னே யோசித்துக்கிட்டே இருக்கிறோம். நான் சொல்கிறேன், இன்னிலேருந்து கொஞ்சம் உங்கள் பேட்டர்ன்லாம் மாற்றுங்க, உங்கள் பிலீஃப் எல்லாம் மாற்றுங்க. எனக்கு எல்லாமே முடிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஆமென். என் ஆரோக்கியத்திற்கு தேவையானது எல்லாம் முடிஞ்சிருக்கு. என் சமாதானத்துக்கான காரியங்களை இயேசு செய்து முடித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாமே முடிஞ்சிருக்குங்க என் வாழ்க்கையில். நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறதில்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன். நீங்கள் இதை பேசும்போது வேற மாதிரி காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பாருங்க. ஆமென். எப்போவுமே இந்த ரெண்டு லாங்குவேஜுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஒரு நாள் இதை நான் செய்ய போகிறேன்னு சொன்னீங்கன்னா அது வேற, ஆனால் இப்போதே அது என்னோட இதுனீங்கன்னா அது வேற. அதுக்கு வர்ற ரெஸ்பான்ஸே வேற. நீங்கள் எதனோட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா தேவன் செய்து முடித்த விஷயத்தோடு ஒன்றை கனெக்ட் பண்ணுறீங்க. அதுதான் ஃபெய்த். ஃபெய்த்துங்கிறது அவர் செஞ்சு முடித்ததோடு கொண்டு போய் உங்களை நீங்கள் இணைத்து கொள்கிறீர்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இனிமேல் நடக்க போகிற ஒரு விஷயமா தெரியல, நடந்து முடிந்ததாகவும் அது இப்போதே உங்களுக்கு சொந்தம் என்பதையும் அது அறிவிக்கிறது. வார் இஸ் ஓவர். யுத்தம் முடிந்தது. ஆமென். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Your sins are forgiven. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள். ஆமென். அவருடைய தரித்திரத்தினால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் ஆனீர்கள். அவர் சபிக்கப்பட்டதாய் தொங்கினதினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆனீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, I am blessed. ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன். அப்போ இதுதான் ஃபெய்த் ரெல்ம் பாருங்க. இதுதான் விசுவாச மண்டலம். இந்த விசுவாச மண்டலம்ங்கிறது நம்பிக்கை மண்டலத்தை விட மேலானதாக இருக்கிறது. இப்போ சைக்கிளில் போகிறதுக்கும் விமானத்தில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சைக்கிளில் போகிறது ஒன்றும் குறை சொல்லலை நான், போங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். இப்போ பாம்பேக்கு இன்றைக்கி சைக்கிளில் கிளம்புனீங்கன்னா என்றைக்கு போவீங்க? அப்படியே போயிட்டே இருப்பீங்க. எப்படியோ 10 நாள் 15 நாள் என்ன பண்ணுவீங்க? போயிடுவீங்களா? நான் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா என்ன ஆகிடும்? அப்படியே 2.5 மணி நேரம் இதில் போய் என்ன பண்ணிவிடுவீங்க? இறங்கிடுவீங்க. அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறது இன்னொரு ரெல்மை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஹோப் இஸ் குட். நம்பிக்கை நல்லது தான். ஆமென். ஆனால் ஃபெய்த் இஸ் மோர் தென் அ ஹோப்.
அது அதை விட மேலான ஒரு நிலையாக இருக்கிறது. அது என்ன சொல்லுது? இப்போதே அது உன்னுடையதுன்னு சொல்லுது. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, இப்போதே அது எனக்கு சொந்தம். ஆமேன். இப்போதே அது என்னுடையதாகவே இருக்கிறது. சுகம் இப்போதே என்னுடையதாக இருக்கிறது. செழிப்பு இப்போதே என்னுடையதாக இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார். It is finished. The war is over. என் மேல சாபம் இல்லை, நான் இப்போதே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். என் மேல வியாதி இல்லை, இப்பொழுதே நான் சுகமாக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். அதனால தான் ஏன் சொல்றாரு, எப்பா 4 மாதம் ஆகும்னு சொல்லாதீங்க, இப்போதே வயல் நிலங்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. The harvest is now. ஆமென். இப்போமே எடுத்துக்கலாம், இப்போதே அறுவடை உன்னுடையதாய் இருக்கிறது. ஏன்னா நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கேன். நான் எதெல்லாம் முடிச்சிருக்கேனோ அது இனிமே நடக்க போகிற மாதிரி நீ கனவு கண்டுட்டு இருக்காத. எல்லாமே என்ன பண்ணியிருக்குது? முடிஞ்சிருக்குது. எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனுஷன் கடவுளால் படைக்கப்பட்டு அவன் கண் விழிக்கும் போதே அவன் எந்த உலகத்தை தான் பார்க்குறான்னா, முடிக்கப்பட்ட ஒரு உலகத்தை தான் பார்க்குறான். ஆமென். கடைசி தான் மனுஷனை படைக்கிறார் இல்லையா? 6வது நாள் தான் என்ன பண்ணப்படுறான்? படைக்கப்படுறான். 6வது நாள் முடியும் போது தான் ஆதாம் படைக்கப்படுறான். இப்போ 7வது நாள் என்ன பேர்? 7வது நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். அவன் கேட்குறான், ஆண்டவரே இந்த நாளுக்கு பேர் என்னது? இந்த நாளுக்கு பேர் ரெஸ்ட் டே. என்னங்க ஃபஸ்ட்டு டேவே ரெஸ்ட் டேவா? புரியுதா உங்களுக்கு? மனுஷனுடைய ஃபஸ்ட்டு டே என்னது தான்? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? மொதல் நாளே நீ அப்படி வெட்டி முறிக்க வேண்டும், அதையில் தண்ணி பாய்க்க வேண்டும், இங்கு நாற்று நட வேண்டும், இங்கு களை பிடுங்க வேண்டும்னு ஆரம்பிக்கல பாருங்க. முதல் நாள் என்னது தான்? ரெஸ்ட்டு. என்னங்க முதல் நாளே வா, இன்னும் ஒன்றுமே செய்யலை, அதுக்குள்ளே ரெஸ்ட்டா? நீ ரெஸ்ட்டில் இருந்து தான் எல்லாத்தையும் செய்யணும். ரெஸ்ட் மீன்ஸ் என்ன? I believe the finished work of God. He done everything for my sake. He finished everything. இனிமே போய் நான் என்னத்தையோ பண்ண போகிறேன் அப்படின்னா முடிஞ்சு போயிடும் பாருங்க. சில பேர் பாருங்க, நல்லா போயிட்டு இருந்தாலும் இங்கே 4 பேர் கூப்பிட்டு பார்த்துமா அதுலேயே விழுந்துருவான் பாருங்க. ஒழுங்காக போயிட்டு இருந்தவங்களாம் விழுந்துருவான் கீழே. ஏன்னா அது வரைக்கும் அவனுக்கு அந்த விதே இருக்காது. ஏதாவது ஒரு போயிடுவோன்னு போயிட்டு இருப்பான். இவன் பார்த்தோன்னே ரொம்ப பார்த்து கீழே விழுந்துருவாங்க. அது மாதிரி தான் நிறைய நேரத்தில் நம்ம உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு எதாவது பேசி விட்டுருந்தோம். ஆனால் உண்மையிலே என்னென்னா, தேவன் மனுஷனுக்கு முதலாக அறிமுகப்படுத்தினது உழைப்பு அல்ல, ஓய்வு. முதல்ல கடவுள் மனுஷனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது இட் இஸ் ஃபினிஷ்ட். ஆடம், நான் எல்லாத்தையுமே உனக்காக செஞ்சு முடிச்சிருக்கிறேன். ஐ ஃபினிஷ்ட் எவ்ரிதிங். பயப்படாத. எப்படி இந்த மனைவி வச்சு வாழ போகிறோம், எப்படி எதிர்காலம் இருக்க போகுது, எப்படி நான் வருங்காலத்துக்கு என்ன பண்ண போகிறேன், வருமானத்துக்கு என்ன பண்ண போகிறேன். இன்றைக்கும் பாருங்கள், நம்ம மனதில் ஒரு ஓய்வின்றி நம்ம மனது ஓடிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை உடம்பு உட்காந்துருந்தாலும் மைண்ட் என்ன ஆகிட்டே இருக்குது. சிலர் பார்த்துருக்கீங்களா? ஓய்வின்றி அது தூக்கமே வரமாட்டுக்கு. ஏன்? மண்டைக்குள்ளே ஒரு இறைச்சல், மண்டைக்குள்ளே ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதுக்கு தான் பதில் சொல்கிறார் கடவுள். முதல்ல இந்த மண்டைக்கு சொல்லு, எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லு. நீங்கள் எப்போ போய் தூங்க போவீங்க நிம்மதியா? எனக்காக ஒருவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அப்படின்னா போய் தூங்க போயிடுவீங்க. ஐயோ நம்ம என்ன ஆகுமோ விடிஞ்சிடும். அப்புறம் அந்த களைப்பில் போய் செய்ய வேண்டியதும் செய்யாமே போயிடுவீங்க. அப்படி கிடையாது. இட் இஸ் ஃபினிஷ்ட். எனக்காக எல்லாம் செய்து முடிக்க பட்டிருக்கிறது. ஸோ டே 1 முதல் நாள் என்னது தான்? ஓய்வு நாள் தான். இன்னும் எப்படி சொல்கிறேன்னா, பிப்ளிக்கல் கேலண்டர்ஸ் எப்படி இருக்குது தெரியுமா? நமக்கு காலையில் ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகி சாயங்காலத்தில் முடியுது. கரெக்டாக? அதான் நம்மளுடைய இது. ஆனால் பைபிளில் எப்படி இருக்குது பாருங்களேன். ஆதியாகமம் 1 பாருங்கள். ஒரு நாளுங்கிறது எப்படி கணக்கு பண்ணப்படுது? 5வது வசனம் படிக்கிறேன் பாருங்கள். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள். அப்போ பிப்ளிக்கல் கேலண்டர் ஜூ
இன்றைக்கும் பின்பற்றுகிற கேலண்டருங்கிறது எப்படின்னா, ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்கி, நமக்கு வந்து காலையில் ஆரம்பிக்கி. ஆனால் பைபிளில் ஒரு நாள் எப்படி ஆரம்பிக்குதான், எப்போ ஸ்டார்ட் ஆகுது, நமக்கு வந்து அடைய போகிற நேரம். அங்கே அவங்களுக்கு அடைய போகிற நேரம் இல்லை, துவங்குற நேரம் 6 மணிக்கு தான் ஒரு நாளே என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிட்டு. சாயங்காலம் ஆனவொன்னு என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். அப்போ கடவுள் எப்படி படைப்பில் வச்சுக்காரு பாருங்க. ஒரு நாளையே நீ எப்படி ஆரம்பிக்கணும்னா, தூக்கத்தில் தான், நிம்மதியில் தான் அந்த நாளையே ஆரம்பிக்கணும். புரிஞ்சான்னு தெரியலையே, ஓய்வில் தான் அந்த நாளையே ஆரம்பிக்கணும். அதுதான் கடவுளுடைய கேலண்டருங்க. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்போ ஒரு டே எப்படி எங்க தான் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் சொல்லுங்க, ரெஸ்ட்ல தான். நாளே இதில் தான் ஆரம்பிக்கு, ரெஸ்ட்ல. ரெஸ்ட் நான் சொல்றது என்னன்னா, வாட் இஸ் மீன் பை ரெஸ்ட்? இப்போ கவனிங்க, ரெஸ்ட்னா என்ன கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க. சில ரெஸ்ட்னா நினைக்கிறாங்கன்னா போர்வையை போத்திட்டு இப்படி தூங்குறாங்க பாருங்க, அதை தான் ரெஸ்ட்டுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். நிறைய பேர் போர்வை போத்தி மூடுறையும் ரெஸ்ட் இல்லையே, அப்புறம் எப்படி அதை ரெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்? ரெஸ்ட்டுன்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்து இருந்தார். ரெஸ்ட்டுன்னா என்னென்னா, நம்ம ரெஸ்ட்டுன்னு எதை மீன் பண்ணுறோன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எல்லாம் சொல்லுங்க, முடித்தார். முடிக்க போகிறார் அல்ல, என்னது, முடித்தார். எல்லாம் சொல்லுங்க, முடித்தார். அப்போ அங்கே தான் ஃபெய்த்துக்கும் ரெஸ்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ விசுவாசத்துக்கு ஒரு அடையாளம் என்னது, இளைப்பாறுதல். எல்லாம் சொல்லுங்க, ரெஸ்ட். உங்கள் ஹார்ட் டு மைண்டும் ரெஸ்ட்டாக இருக்குன்னா அங்கே ஃபெய்த் வேலை செஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள ஃபெய்த் வேலை செஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அது முடியுமா, அப்படி முடியுமா, இப்போ முடியுமா, நாளைக்கு முடியுமா, அப்படிலாம் இல்லை. இங்கே நான் எதை நம்புகிறேன்னா, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அதாவது தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார். He finished everything for my sake அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வருது பாருங்களேன், அதுக்கு பேர் தான் ஓய்வு. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் என்ன பண்ண போகிறோன்னு குழம்பிட்டு இருக்கீங்க, அந்த காரியத்தை குறித்து இலைப்பற்று நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறது, கர்த்தர் எனக்காக அதில் ஒன்றை செய்து முடித்து விட்டார். ஆமென். கண்டிப்பாக ஒன்றை செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஐயோ, அது இனிமே போய் தானங்க அவர் செய்யணும், இல்லை, செஞ்சு முடிச்சிட்டாரு, முடிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சாபத்துக்கான அனைத்து காரியங்களும் முடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே முடிக்கப்பட்டிருக்குன்னா அப்போ தேவன் எனக்காக வேலை செய்தார், வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார் என்பதுதான் இளைப்பாறுதலாய் மாறுகிறது. ஆமென். அப்போ இனிமே எனக்காக முடிய போதா, முடிஞ்சிடுச்சா? எல்லாம் சொல்லுங்க, முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிடுச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமென். இன்னும் முடியலைங்கிறதுனால தான் விடியலைன்னே போய்கிட்டே இருக்குது. சாயங்காலம் இப்போ பாருங்களேன், இந்த மெசேஜ் கூட சாயங்காலம் தான் பேசுகிறோம். யோசித்து பாருங்க, மனுஷன் போய் தூங்க போகிறான் 6 மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கு தயாராகிடுறோம் இல்லையா? 6 மணி ஆனவுடனே படுக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் ரெடி பண்ணி நைட் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக எங்கே தான் போகிறோம், ரெஸ்ட்டுக்கு போகிறோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, அங்கே தான் நாளே ஆரம்பிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய கிரியைகளில் நீ இளைப்பாறுவது தான் வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது. இவன் நினைக்கிறான் நம்ம அப்போது என்னெல்லாமோ பண்ணுறதுனால. இல்லை, பண்ணுங்க. சிலர், அதாவது நான் சொல்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, ரெஸ்ட்டுனா ஃபிசிக்கலாக ஏதாவது செய்யாமல் இருக்கிறத பற்றி கிடையாது. ரெஸ்ட்டுனா மனதிலே ஓய்ந்திருப்பது. ஆமென். ஓய்வு என்கிறது மனதில் இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் 6 நாளையும் மனுஷன் வேலை செஞ்சு ஒரு நாள் எப்படி வச்சாரு,
ஓய்வு நாளாக அதை வைத்தார். 7வது நாள் என்னது? ஓய்வு நாள். ஆனால் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து ஓய்வுங்கிறது ஒரு நாள் மட்டும் இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஓய்வு அப்படின்னு மாற்றிட்டார். அதனால தான் எல்லா நாளும் அவரால் அற்புதமோ எல்லா நாளும் நன்மையும் என்ன பண்ண முடியுது? செய்ய முடியுது. இப்போ ஓய்வுங்கிறது ஒரு நாள் கிடையாது, ஓய்வுங்கிறது ஒரு நபர். அவர் பேர் இயேசு. அவர் யாருடைய வாழ்க்கையிலலாம் இருக்கிறாரோ அவங்களுக்கு என்றைக்குமே ஓய்வு தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள். ஓய்வுனா என்னது? இளைப்பாறுதல், மனதிலே இருக்கிற இளைப்பாறுதல். ஆமென். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இதுதான் புதிய ஏற்பாட்டில் வர்ற சத்தியங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். ஸோ எல்லாமே வந்து எதிர்காலமாய் சொல்லப்படாமல் முடிந்த விஷயமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட் அப்படின்னே நீங்கள் படிக்கலாம். எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லாமல் எல்லாமே எப்படி இருக்குது? நடந்து முடிந்திருக்கிறது. அது உங்களுடையதாய் இருக்கிறது. நான் சொல்கிறேன், இன்னிலிருந்து இந்த ரெல்மில் வாழ ஆரம்பிங்க. நான் சுகம் ஆனேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். எனக்காக தேவனுடைய செயல் ஒன்று நடந்து முடிந்திருக்கிறது. எந்த காரியத்துக்கும் இதை நம்புங்க. நீங்கள் மணப்பெண் ஏற்ற மணவாளன் அல்லது ஏற்ற மணவாட்டி எப்போ வரா? வேதவசனம் சொல்லுது, தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். எங்கே 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 என்ன பதறிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நல்ல இளைப்பாறுதலோடு தூங்குறான் பாருங்க, அவனுக்கான ஏவாள் அழகாக வந்துட்டான். ஆமென். இப்போ வாழ்க்கை துணை எப்படி வரா? இவன் ரெஸ்டாக இருக்கும்போது வந்துடுறான். ஆமென். ஈசாக்கு போய் என்ன பண்ணுறான்? அப்படியே அமைதியாக இருக்கிறான் ஆண்டோடைய ப்ரெசன்ஸில். தியான புருஷன் அங்கே பார்த்தா ரெபேக்காள் வந்துட்டான். புரிஞ்சான்னு தெரியலையே. எல்லாம் சொல்லுங்கள். இளைப்பாறுதலில் அற்புதங்கள் நடக்கிறது. ஆமென். ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம அப்படியே பதறிக்கிட்டே இருக்கிறோம்னு நினைக்கிறோம். கடவுள் சொல்கிறார், ஒன்றும் பதறாத. ஃபெய்த்னாலே நான் இப்போவுமே அது உன்னுடையது தான், உங்களுடையது தான். நீங்கள் பதற மாட்டீங்க. எனக்கு தான் அது அப்படின்னா உங்களுக்கு பதட்டமே வராது. நான் எதை நம்புகிறேன், எதை நம்புறதுன்னு அடிப்படையில் நான் இளைப்பாற முடியும்னா, தேவன் எனக்காக கிரியை செய்து முடித்திருக்கிறார். உங்கள் பிள்ளைங்க, எம்மா மத்தியானம் இன்றைக்கி சோறு கிடைக்குமா அப்படின்னு என்னைக்காவது பதறி இருக்கா? நைட்டு தருவீங்களா அப்படின்னு பதறி இருக்கா? எல்லாம் கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக முழிச்ச உடனே என்ன இருக்கும்? சாப்பாடு இருக்கும், மத்தியானம் இருக்கும். 11 மணிக்கு எழும்பி லஞ்ச் உண்டா கிடையாதா? 12:30 மணிக்கு ஏதாவது பண்ணுவீங்களா மாட்டிங்களா? அப்படிலாம் கேட்டதே கிடையாது. ஏன்னா அதுங்களுக்கு தெரியும் எல்லாமே என்ன இருக்குது, சார் டன் டீல் முடிஞ்சிருக்கும், கரெக்டாக வந்துடும். அதனால் அதுங்களுக்கு எந்த பதட்டமே கிடையாது பாருங்க. ஸோ நான் சொல்கிறேன், இதுதான் ஆண்டவர் நம்மளையும் கூப்பிட்டு அழைக்கிறாரு. என்ன அழைக்கிறாருன்னா, இங்கே பாரு, உனக்காக நான் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறேன், செஞ்சு முடித்திருக்கிறேன். ஆமென். ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 1லேருந்து வாசிக்கிறோம் பாருங்க. ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. நமக்கு என்ன வாக்குத்தத்தமா? இளைப்பாறுதலில், அதாவது என்டரிங் ஹிஸ் ரெஸ்ட். அதாவது ப்ராமிஸே என்னென்னா, என்டரிங் ஹிஸ் ரெஸ்ட், அவருடைய இளைப்பாறுதலில் நாம் பங்கு பெறுவது தான் வாக்குத்தத்தமாகவே இருக்குது. அங்கே பாருங்கள், உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஜாக்கிரதையாக அதை குறித்து இருங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இப்போ கவனிங்க, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்களாகிய நாமோ இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். எப்போ விசுவாசிக்கிறோமோ அப்போ எதுக்குள்ளே போயிடுவோம்? இளைப்பாறுதல்னா நம்ம கிறிஸ்தவங்க ஒரு இளைப்பாறுதல் வச்சுருக்காங்க, RIP. அங்கே போயிடுவோம் போல அப்படின்னு நினச்சாங்க நிறைய பேர். ரெஸ்ட் இன் பீஸ். அது போடலங்க.
வாழும்போது என்ன நடக்குங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கிறார். அப்படியாக இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் அப்படின்றதாங்க. அதை நிறைய பேர் அங்கே தான் இளைப்பாறுதலே இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். பாருங்க, இப்ப கவனிங்க. அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும், எல்லாம் சொல்லுங்க, அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய கிரியைங்கிறது உங்க வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கும் முடிச்சிட்டாரு. ஆண்டவரே கிரியை செய்யுமாப்பா, ஆண்டவரே நீர் செயல்படும் ஆண்டவரே, அப்படி கிடையாது. உலக தோற்றம் முதல் எப்படி போட்டிருக்கு பாருங்க. உலக தோற்றம் முதல் அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும். எல்லாம் சொல்லுங்க, முடிந்திருந்தும். இப்ப நம்மளும் என்ன கவலையில் இருக்கும் தெரியுமா? அவர் முடிச்ச ஒரு மேட்டருக்காக தான் கவலைப்பட்டு இருக்கோம். எப்போ முடிப்பாரோ, எப்போ நடக்குமோ அப்படின்னு. அவர் சொல்றாரு, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆமென். எல்லாமே உனக்காக முடிஞ்சிருக்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாதனால நம்ம பயப்படுறோம். கடவுள் சொல்றாரு, எல்லாமே உலக தோற்றது முதல் உனக்காக நான் செய்ய வேண்டிய என்னுடைய செயல்கள் முடிந்திருக்கிறது. ஆமென். கொஞ்சம் இது நம்ம முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. அதனால தான் இப்படிலாமா இருக்குமான்னு தோணுது. அதனால தான் வசனங்கள்லாம் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி போட்டிருக்குது? அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும். ஆனால் இவங்க அந்த முடிஞ்சிருக்குங்கிறத நம்பாதனால இலைப்பற்றவங்களாவே இருந்தாங்களாம். கிடைக்குமா, காணான் கிடைக்குமா, போயிடுவோமா, அங்கே பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்களே, அவங்க தடுத்துட்டா என்ன பண்ணணும்னு இவன் பயந்துகிட்டே இருக்கிறான். அவர் சொல்கிறாரு, அது எப்போமோ முடிச்சிட்டான்ப்பா, முடிச்சிட்டேன்னு அவர் சொன்னதை இவன் கவனிக்காதனால தான் இவன் இலைப்பற்றவனாக இருக்கிறான். ஆனால் அவர் முடிச்சிருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் வாழ்க்கையின் பொருளாதாரங்களிலே, உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலைகளிலேயும் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை அவர் நடத்தி முடித்திருக்கிறார். ஆமென். எனக்காக எல்லாவற்றையும் நீங்கள் முடிச்சிருக்கீங்களே, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நான் என்னங்க பண்ணோம்? டாடி எனக்காக எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க, நான் போய் நிம்மதியாக தூங்க போகிறேன். ஆமென். ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காதீங்க, இளைப்பாறுதலாக இருங்க. அதுதான் விசுவாசம். எனக்காக எல்லாம் முடிஞ்சிருக்கு. என் திருமணத்திற்காக அழகாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க. என் வீட்டின் காரியங்களுக்காக எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க. என் ப்ரமோஷன், என்னுடைய வாழ்க்கையின் உயர்வுகளுக்காக எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கீங்க. என் வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ நன்மைகளுக்காக என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்திருக்கிறீர். ஆமென். அப்போ இதை அவங்க நம்பாதனால தான் பாருங்க, 4வது வசனம் பாருங்க. மேலும் தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இது எல்லாம் பாருங்க, முடிக்கப்பட்டதை பற்றியே பேசுகிறது. ஆனால் முடிக்கப்பட்டதை புரிந்து கொள்ளாமல் அவிசுவாசத்திலையும் பயத்திலையும் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? வாழுது. கடவுள் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் எல்லாத்தையும் செஞ்சு உனக்காக முடிச்சிருக்கிறேன். அதனால ஜோஷுவா மூலமாக சொல்கிறாரு, நான் அந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன். எல்லாம் சொல்லுங்கள், கொடுத்தேன். ஆமென். எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக புரியுதா? ஃபெய்த் இஸ் நவ். ஆமென். நீங்கள் எது வேணுமோ அது இப்போதே உங்களுடையதாக இருக்கிறது. ஆமென். இப்போதே அது என்னுடையதாக இருக்கிறது. என்னை தகப்பன் ஆக்கி விட்டீர், என்னை சுகம் ஆக்கி விட்டீர், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. எனக்கு மட்டும் வரட்டும் பிரதர், அப்புறம் எப்படி ஸ்தோத்திரம் சொல்கிறேன் பாருங்க. அப்படி கிடையாது. வந்துடுச்சு பிரதர், இப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. ஆமென். அதனால தான் விசுவாசம் உள்ள ஜெபம் எப்போவுமே ஸ்தோத்திரத்திலே இருக்குது. கிடைக்குமா, கிடைக்காதா, வருமா, வராது, அப்படி கிடையாது. என்னுடையதாக இருக்கிறது. என்னுடைய பெருக்கம் எனக்கு கொடுத்திருக்கிறீர், நன்றி. சுகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. எனக்காக அந்த குறிப்பிட்ட காரியத்தில் எல்லா வேலைகளும் உங்கள் கரத்தால் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. எனக்காக நல்ல எதிர்காலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. ஆமென். என்னுடைய லேண்ட் விஷயம், என்னுடைய வீடு விஷயம், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் விஷயம், என்னுடைய ஊழியத்தின் விஷயங்கள் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறதுக்காக நன்றி. இப்போ ஸ்தோத்திர பலியிடுறது தான் வேலையே. ஆமென்.
உன்னை தகப்பன் ஆக்கினேன்னு சொன்னார்ல ஆபிரகாமை பார்த்து. அன்னிலிருந்து ஆபிரகாம் ஒன்று தான் பண்ணான். என்ன பண்ணான் தெரியுமா? தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அதை நினைக்கிறத விட்டுட்டு அவன் தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். அவன் அன்னையிலிருந்து பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அன்னையிலிருந்து தேங்க்ஸ் கிவிங். தேங்க்யூ ஜீசஸ், இன்னைக்கு என்ன வேணுமோ எல்லாம் முடிஞ்சிருக்கிறதுக்காக நன்றி. ஒரு நாளே நீங்கள் எப்படி ஆரம்பிக்கலாம்? தேங்க்ஸ் கிவிங்கில் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படி கிடையாது. அந்த நாளையே ரெஸ்ட்ஃபுல்லாக, இரவு படுக்கும்போதே ரெஸ்ட்டில் தான் போகிறீங்க. காலைல எழும்பும்போது எனக்காக எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் செயலால் எல்லாம் எனக்காக நடந்து முடிந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் வாழ்வதற்கு, நான் சுகமாயிருப்பதற்கு, நான் பலனாயிருப்பதற்கு, வெற்றியாயிருப்பதற்கு எல்லாமே எனக்காக நடந்து முடிந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ now faith is. ஆமென். இப்போ போடுங்க பார்க்கலாம், எபிரேயர் 11:1 இது வாசித்து முடிக்கலாம். இப்போ பாருங்க, now faith is the assurance. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் என்றால் இப்போதே, நம்பிக்கை என்றால் நாளை, விசுவாசம் என்றால் இன்று, இப்போது. ஆமென். So now faith is the assurance. பாருங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. டைட்டில் டீட் கன்ஃபர்மேஷன். டைட்டில் டீடுங்கிறது என்ன? இப்போ பாருங்க, ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலம் சில நேரத்தில் சில பேருடைய நிலங்கள்லாம் இருக்கும், அவங்க போய் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நிலம் வச்சுருக்கவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் சொத்து யார் பேரில் தான் இருக்குது? அவங்க பேரில் தான் இருக்குது. ஆனால் கண்ணால் போய் இன்னும் அந்த லேண்டை என்ன பண்ணல, பார்க்கல, அந்த நிலத்தை அவங்க பார்க்கல. ஆனால் கூட இந்த டைட்டில் டீடுன்னா என்ன? சொத்து பத்திரம். சொத்து பத்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நிலம் இன்னாருக்கு சொந்தம். ஆமென். இப்போ விசுவாசமும் ஒரு டைட்டில் டீடு மாதிரி தான். ஃபெய்த் இஸ் நவ் இஸ் த அசூரன்ஸ். அது ஒரு உறுதிப்பாடு. என்ன உறுதிப்பாடு? இஸ் அ டைட்டில் டீடு. அப்படின்னா அர்த்தம், நீங்கள் போய் இன்னும் தொடலை, இன்னும் பார்க்கல, ஆனால் பத்திரம் சொல்லுது அது உங்களுடையது என்று. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், சுகம் என்னுடையது, பலன் என்னுடையது, நன்மைகள் என்னுடையது, வெற்றி என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, செழிப்பு என்னுடையது, பெருக்கம் என்னுடையது. ஆமென். ஏன்னா டைட்டில் லீடில் இருக்குது, பத்திரத்தில் இருக்குது, அது என்னுடையது என்று. ஸோ ஃபெய்த் இஸ் நவ். ஆமென். காணப்படாத ஒரு காரியங்களை குறித்த உறுதிப்பாடு. விசுவாசம் என்பது இப்போதே அது உங்களுடையது என்று சொல்லுகிறது. ஐ பிலீவ் தட் இன்னைக்கு சாயங்காலம் இந்த வார்த்தைகளை தேவன் அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னால் நான் நம்புகிறேன். சில காரியங்கள் தாமதமாய் அல்ல, 4 மாதம் கழித்து அல்ல. Amen. Now. I am the God of now. Reklama shata labara. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் இருப்பேன் அல்லது நான் இருந்தேன் என்று கடவுள் சொல்லாமல் அவர் சொல்றார், நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன். Now, இப்போ தேவன் இப்போதைய தேவனாய் இருக்கிறார். இந்த இரவு நான் சொல்றேன், தேவன் இப்போதைய தேவனாய் இருக்கிறார், இன்றைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போதே அது தோன்றும், இப்போதே அதை நீர் பார்ப்பாய். ஓ ரஷாட்டனா மஹாசாதே ரெபெலேரே. இப்போதே அவைகள் தோன்றும், இப்பொழுதே நீ அவைகளை காண்பாய். ரே க்ளே மாஷாட்டலா பிரகாதா ரபாலாரா. டடி, இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தை டைட்டில் டீட், உம்முடைய வார்த்தை என்கிற அதிகாரப்பூர்வமான பத்திரம், இயேசு கிறிஸ்து என்கிற உம்முடைய குமாரனை கொண்டு நீர் எங்களுக்கு என்ன செய்து முடித்திருக்கிறீர், அந்த முடிவிலே அந்த நிஜம் இப்போதே அது நிஜமாக இருக்கிறது. அதனோடு எங்களை நீங்கள் தொடர்பு படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். முடிக்கப்பட்ட செயல்களுக்காக ஸ்தோத்திரம்.
எல்லாம் எங்களுக்காய் நிறைவேறி முடிந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்போவுமே தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். ஒருவேளை இது வரைக்கும் ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரம் தேங்க்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் த ஹீலிங். எதுக்காக ஜெபம் பண்ணீங்களோ இப்போ சொல்லுங்க, அது என்னுடையதா இருக்கிறது, அது நடந்து முடிந்ததற்காக நன்றி. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்ச நேரம். ஜஸ்ட் கன்ஃபஸ் யுவர் ஃபெய்த். ஹல்லேலூயா. நான் எதை கேட்டுக்கொண்டேனோ, எதை உங்களிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தேனோ, அதை எனக்காக நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டதுக்காக நன்றி. எனக்காக அது நடந்து முடிந்துட்டதுக்காக ஸ்தோத்திரம். அழகான வீடு எனக்காக கட்டப்பட்டு முடிந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டாகி விட்டுறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல திருமண வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். நல்ல மணவாளனுக்காக, மண பெண்ணுக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். சரீரத்தின் ஆரோக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமென். இப்போவுமே தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போவுமே நன்றி சொல்ல ஆரம்பிங்க. உங்க மனசை இந்த முடிந்த செயல்களுக்கு பழக்குவீங்க. ஏன்னா அதுதான் உங்களை குழப்பிக்கிட்டே இருக்குது. அதுதான் உங்களை டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போயிட்டே இருக்குது. அந்த மனசுக்கிட்ட சொல்லுங்க, அந்த இருதயத்துக்கிட்ட சொல்லுங்க, ஓ ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் நீ இளைப்பாறுதலுக்கு திரும்பு. கிங் டேவிட் இப்படி சொல்றான், ஆத்துமாவே தேவன் உனக்கு நன்மை செய்தபடியினால் நீ இளைப்பாறுதலுக்கு திரும்பு. இப்போ அதை தான் நீங்க பார்த்து பேசுங்க. உங்க மைண்ட், உங்க சோலை பார்த்து சொல்லுங்க, ஆமென். அவர் உனக்கு நன்மை செய்தபடியினால் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. மனமே குழம்பாதே. ஓ ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய்? அவர் உனக்கு நன்மை செய்தபடியினால் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஆத்துமாவே தேவன் உனக்கு நன்மை செய்தபடியினால் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ரீக்ளேம் ஷட்டா லபரா கலபரா லரரரரரரரர ரீபஹா ஷட்டா லமனா கதரபலரரர. இப்போமே அவரை நீங்க பிரைஸ் பண்ணலாம். இப்போமே அவரை நீங்க துதிக்கலாம். Thank you Lord Jesus. எதற்காக காத்துட்டு இருந்தீங்களோ, எதுக்காக ஜெபம் பண்ணி முடிச்சீங்களோ, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு அந்த காரியங்களிலே ஒரு நன்மையை நீர் செய்தபடியினாலே ஸ்தோத்திரம். அப்பா, அதற்காக எல்லாவற்றையும் நீங்க செய்து முடித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நடக்கும்னு காத்துட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு சொல்றேன், எனக்காக அதை நீர் நடத்தி முடித்து விட்டீர். எனக்காக அதை செய்து முடித்து விட்டீர். எனக்காக வாசலை திறந்து விட்டீர். எனக்காக அந்த கதவு திறந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எனக்காக ஒரு தயவு உண்டாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். பதில் ஆயத்தமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். சரியான ஆட்கள் ரெடியா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கான பெருக்கத்துக்கான காரியங்களை நீங்க செய்து விட்டபடியினாலே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். முடிக்கப்பட்ட அவருடைய செயல்களோடு இன்னைக்கு உங்க வாழ்க்கையை இணைச்சு அவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. Oh rashatala barakataraba. Let praise him. Let praise him. Let praise him. Hallelujah. Makara la shatala bara. Hallelujah. ஆண்டவருக்கு நன்றி மாத்திர சொல்லுங்க. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Yes, 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 yes. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஆமென், ஆமென், ஆமென். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. உங்க ஆத்துமாவிட்ட சொல்லுங்க, உனக்கு நன்மை அவர் செய்து விட்டா. Oh, oh, return to your rest. Oh my soul. Amen, 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 amen. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஓ ரஷடலப ரஹதரபலரா. ஓ எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறவரே நன்றி, நன்றி, நன்றி. உலக தோற்றம் முதல் தேவனுடைய கிரியைகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையின் மூலமாய் இயேசு எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். Now faith is. இந்த நாள்ல இருந்து இந்த புதிய மண்டலங்களுக்குள் உம்முடைய ஜனங்கள் வாழ்வார்களாக. இந்த நாள் முதற்கொண்டு இந்த விசுவாச மண்டலத்திலே உம்முடைய ஜனங்கள் வந்து வாழ்வார்களாக. Hallelujah, 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 hallelujah. Father, I speak and I release the realm of faith. Hallelujah, hallelujah, hallelujah. இன்னிலிருந்து அந்த முடிக்கப்பட்ட செயல்களை குறித்து உம்முடைய பிள்ளைகள் சிந்திப்பார்களாக. முடிக்கப்பட்ட செயல்களுக்காக நன்றி பலியை ஏறெடுப்பார்களாக. ஹல்லேலூயா. இப்போமே தேங்க்ஸ் பண்ணிடுங்க. இப்போமே நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டபடியினால் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த பணம் ஏற்ற நேரங்களிலே என்
கைகளை வந்து சேர்ந்தபடியினாலே நன்றி 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 நன்றி. ஓ ரபாகாரா ஷாட்டாலா பிராக்கா. அதனாலதான் நான் சொல்றேன், குழந்தை இன்னும் பிறக்கல, ஆனா வேதம் சொல்லுகிறது பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ எதுக்குள்ள போயிட்டா? the realm of faith, the realm of rest. ஓ, எனக்கு உண்டாகி விட்டது, நான் அதை பெற்றுக்கொண்டு விட்டேன், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஓ, அது என்னுடையதா இருக்கிறது, சுகம் என்னுடையதுன்னு சொல்லுங்க. இப்போமே அது உங்க பாடியில மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். புதிய உறுப்புகள் என்னுடையதா இருக்கிறது. நியூ ஆர்கன்ஸ் இஸ் மைன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. புதிய செல்கள். ஓ, உங்க சரீரம் எதுல பாதிக்கப்பட்டிருந்தாலும் சொல்லுங்க, அது என்னுடையதா இருக்கிறது, சுகம் என்னுடையதா இருக்கிறது. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவின் கல்வாரி சிலுவையின் புண்ணியத்தின் மூலமாக என் சரீரம் மீட்கப்பட்டிருக்கிறது. ஓ ரேகா மாரா ஷாடாலா பாரா காட்டாலா பாரா பாலாரா ரீபா ஹாசா தாராபா ஷாடாலா பாரா. ஓ, இது உங்களுக்கு புரிய புரிய நீங்க ரெஸ்ட்குள்ள போக ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமென். இளைப்பாறுதலுக்குள்ள போக ஆரம்பிச்சிடுவீங்க. நிம்மதி உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும், சந்தோஷம் உங்களுக்கு உண்டாயிடும், துக்கமாவே இருக்க மாட்டீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் முடித்தார். என் ஆத்துமாவே, ஓ, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் நீ இளைப்பாறுதலுக்கு திரும்ப. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளம் அவரை துதிக்க ஆரம்பித்து விடும். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. இந்த இரவில் எப்படிப்பட்ட மண்டலங்களுக்கு நேராக எங்கள் வாழ்க்கையை நீங்கள் திருப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த பிரசங்கிக்கப்பட்ட இந்த வார்த்தைக்கு சாட்சியாக இந்த வேளை இப்பொழுது அவங்க வாழ்க்கையில் சில திருப்பங்களின் காரியங்கள் நடக்கும்படிக்காக நான் சொல்லுகிறது முடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கண்கள் அதை காணும்படியாய் தேவன் இப்போதைய தேவனா, இன்றைய தினத்தின் தேவனா, இன்றைய பொழுதின் தேவனாய் நீர் இருக்கிறீர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி. ஓ, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில நடக்கட்டும் சுவாமி. உங்க பிள்ளைகள் அதை பார்க்கட்டும், அதற்காக நன்றி சொல்லட்டும். அந்த 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 நிஜமான ஆவிக்குரிய நிஜமாய் இருக்கிற அந்த உலகத்திலே உங்களுடைய பிள்ளைகள் வாழட்டும், இளைப்பாறுதலிலே அவர்கள் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேங்க்யூ அப்பா, நீங்க செய்யறதற்காக நன்றி 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 நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹalleluya. ஓ ஷகரபலா கதரபோ, ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம். கொடுப்பது கூட என்ன தெரியுமா? நான் இப்படிப்பட்ட அறுவடையை எடுத்து விட்டேன் அப்படிங்கிற விசுவாசத்துல தான் கொடுக்கிறோம். பெற்று விட்டேன் அதனால் கொடுக்கிறேன். நம்ம கொடுத்து பெறணும்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல, பெற்றுட்டேன் அதனாலதான் கொடுக்கிறேன். என் விசுவாசத்துல, என் ஆவியிலே அதை பெற்றுக்கொண்டு விட்டேன். ஆமென். அதனாலதான் இப்ப நான் கொடுக்கிறேன். ஆமென். ஹalleluya. எதை அறுவடையாக பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போறோம்? விதைகளை நம்ம கொடுக்க போகிறோம். ஆமென். ஓ, we love you Jesus. ஆமென். ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமாய் நீங்கள் உங்கள் விசுவாச விதைகளை, உங்கள் ஆஃபரிங்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஒரு கூகுள் பே அக்கௌண்ட்ஸ் எது மூலமாக கொடுக்கலாம். நீங்கள் அப்படி அனுப்புனீங்கன்னா அதை அந்த ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து அனுப்பின ரெசிப்டை ஆஃபீஸ் நம்பருக்கு அனுப்புங்க. அவங்க அதனுடைய உறுதிப்பாட்டை உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். வந்து சேர்ந்தது என்கிற இதை உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். இன்னொன்று, யார் அனுப்புனீங்கிற விவரம் அதில் தெரிய வரும். சரிங்களா? ஸோ ஆன்லைனில் நீங்கள் விதைக்கலாம், நேர்லையும் இப்போது என்ன பண்ணலாம், விதைக்க போகிறோம். கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆமென். நான் சொல்கிறேன், இளைப்பாறுதலோடு இருங்க. வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத விதங்களில் அற்புதங்களையும் அதிசயத்தையும் பார்ப்பீங்க. ஆமென். பதறாதீங்க, எல்லாம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக அவர் செய்வார். சொல்லுங்கள், எனக்காக செஞ்சு முடிச்சிருக்கீங்க. ஆமென். தேங்க்யூன்னு சொல்லுங்கள். இனிமே ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்கள், தேங்க்யூ. எனக்காக faith is now. அது என்னுடையதாக தான் இருக்குது. எனக்கு நீங்கள் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது. ஆமென். எந்த மனுஷனும் தடுக்க முடியாது, எந்த பிசாசும் அதை தடுக்க முடியாது. ஸோ அதனுடைய போரெல்லாம் முடிஞ்சிருச்சு. வார் இஸ் ஓவர். ஸோ அது என்னுடையதுன்னு சொல்லுங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க. நான் சொல்றேன்,
இந்த வாரங்கள் எல்லாம் நீங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் மிரக்கல் ரெல்மா உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அற்புதத்துக்கு மேல அற்புதத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க, அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆமென், ஆமென். ஆமா, ஏன்னா நடக்க போகுதுன்னு நீங்க காத்துல, அது என்னுடையதுங்க, என்னுடையது. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக உங்கள் உறக்கத்துக்கு போங்க. ஆமென். ஒரு நாளை சந்தோஷத்தோட ஆரம்பிங்க, தேங்க்ஸ் கிவிங்கோட ஆரம்பிங்க. எனக்காக முடிச்சிட்டீங்கப்பா, தேங்க்யூ. நீங்க முடிச்சதுல தான் நான் வாழ போறேன். நீங்க ஆண்டவர் படைச்ச உலகத்துல தான் ஆதாம் போய் வேலை செய்ய போறான். ஏன்னா அவன் போய் இனிமே என்னத்தையும் ஒரு சூரியன் சந்திரனை உருவாக்க வேண்டிய எல்லாத்தையும் எனக்காக செஞ்சு முடிச்சிருக்கிறார். தேங்க்யூ அப்படின்னு போறான். ஆமேன். நான் சொல்றேன், நீ வரும் நாள் இளைப்பாறுதலின் நாளாய் உங்களுக்கு இருக்கட்டும். ஆமேன். மனசுல உள்ளங்களில சந்தோஷமா இருங்கள். ஓ, கடவுள் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்கிறார். ஆமேன். நீங்க பாப்பீங்க, தேவன் இப்போதைய தேவன்கிறத பாப்பீங்க. ஆமென். நிறைய குட் நியூஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, நிறைய நல்ல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது இப்போதே தோன்றும். 4 மாசம் கழிச்சுலாம் இல்லை, இந்த நாளிலே அதை பார்ப்பீர்கள். ஆமென்.